இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே மரணத்தின் ஆவியை குறித்தும் ஜீவனை குறித்தும் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற எல்லா மனுஷரும் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற நாளில் இருந்து மரணத்தை எதிர்நோக்கித்தான் அவர் வாழ்கிறார்கள். எல்லா மனுஷனும் மரிக்க வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷனுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்து அவன் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாமே பலவிதமான மரண கண்ணிகளை அவன் கடந்து வருகிறார். மரண கார் இருள்கள் கடந்து வருகிறார், மரண இருளை கடந்து வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். சில மனிதர்கள் பிறக்கும் பொழுதே இறந்து விடுகிறார்கள், சிலர் கருவிலே இறந்து விடுகிறார்கள், சிலர் பிறந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இன்னும் அநேகர் வாலிப பருவத்தில் இறந்து விடுகிறார்கள். இன்னும் அநேகர் திருமண வயதை எட்டுகிற அந்த காலத்தில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடுகிறார்கள். இன்னும் சிலர் திருமணமாகி ஒரு குழந்தைகளை அந்த நன்மையை காண்பதற்கு முன்பாக இறந்து போகிறார்கள். இன்னும் அநேகர் திருமணமாகி பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுடைய நன்மை தீமைகளை காண்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடுகிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் பேர் கடைசி வரை வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து செல்கிறார்கள். இன்னும் அநேகர் கடைசி வரை வாழாமல் தங்கள் வாழ்க்கையை முடித்து போய்விடுகிறார்கள். இதை குறித்து பரிசுத்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனிதன் பாதியிலே மரிப்பது தேவனுடைய சித்தமா? மனிதன் சிறு வயதிலே மரிப்பது தேவனுடைய சித்தமா? வேதம் மனிதனுடைய மரணத்தை குறித்தும் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பதை குறித்தும் என்ன சொல்லுகிறது என்பதை வேதத்தின் அடிஸ்தானத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தை ஜெயித்து வாழுகிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்லும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார். குறிப்பாக பாவிகள் இந்த உலகத்திலே அவர்கள் பாவியாக பிறந்து பாவியாக வாழ்கிறார்கள். எல்லா விதமான பாவங்களை செய்கிறார்கள், எல்லா விதமான துன்மார்க்கத்தை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் மரிக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே இவர்களை கொண்டு விடும்படியாக இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு மிகுந்த ஜாக்கிரதையோடு அவருடைய ஜீவனை எடுத்து விடுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் வைத்திருக்கிற பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அவன் பெற வேண்டும். அதற்கு முன்பாகவே ஒருவன் மரிப்பதற்கு அநேக சான்சஸ் இருக்கிறது. இன்னும் சிலர் பாருங்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குரிய எந்த பிரமாணங்களையும் பின்பற்றுவதில்லை. அவர்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு கூட இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் பாவிகளை விட மோசமானவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இவர்களும் மரித்தால் நித்திய ஜீவனுக்கு கடந்து போக முடியாதபடிக்கு இவர்களும் நித்திய ஆக்கினி ஆகிய நரகத்தை தான் கடந்து செல்வார்கள். இதே போல இன்னொரு கூட்டம் பேர் இருக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே விசுவாசிகளாக வந்தவர்கள். ஆனால் ஞானஸ்நானம் பெறுவதற்காக காலம் தாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள். ஞானஸ்நானத்துக்கு முன்பாக இறந்து விடுவார்கள். அநேகர் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக இறந்து விடுவார்கள். அப்பொழுது இவர்கள் ஒரு தேவனுடைய திட்டத்தை தங்கள் வாழ்க்கை நிறைவேற்றாதவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பாதியிலே போய் விடுகிறார்கள். இன்னும் அநேகம் பேர் பாருங்கள், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள், ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக தேவ சுத்தம் செய்வதற்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். இன்னும் அநேகர் ஊழியங்களை செய்து கொண்டிருப்பார்கள், நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்வார்கள், தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்களுடைய குடும்பத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போவார்கள். இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ தேவ ஊழியர்கள் பல லட்சங்களை பல கோடிகளை முடக்கி கட்டின பெரிய தேவாலயங்களை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். இப்படி மனிதன் இந்த உலகத்தில் இருந்து அவன் மரணத்தை கண்டடைந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக அவன் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனை பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் அது ஒருபோதும் பிடித்து வைக்கக்கூடியதல்ல. ஏனென்றால் பிரசங்கின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவின் மேல் ஒரு மனுஷனுக்கும்
அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவியின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை, மரணம் வரும் பொழுது அது அவனை கொண்டு போய்விடும். நாம் எதுவுமே செய்ய முடியாது, ஒப்புக் கொடுப்பதை தவிர வேற எந்த ஒரு மார்க்கும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது நாம் மரிக்க வேண்டும், எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவான காரியங்களை இந்த உலகத்திலே வேத புஸ்தகத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் அவருடைய 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்காக வாழ்ந்து ஊழியங்களை செய்து தன்னுடைய கடைசி நிலைமைக்கு வரும்பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். இங்கே பாருங்கள், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அநேக நல்ல போராட்டம் போராடுகிறார்கள், ஓட்டத்தை முடிக்கிறது இல்லை, பாதியிலே போயிடுறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தேவன் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டார், அல்ல என் பிள்ளையை எடுத்துக்கொண்டார், என்னுடைய மகளை வாலிப பருவத்தில் எடுத்துக்கொண்டார், என் மகனை வாலிபத்தில் எடுத்துக்கொண்டார், இவள் எல்லாவற்றையுமே தேவன் எடுத்துக்கொண்டார் என்றுதான் எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்கிறார். இது ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மெய்யாகவே வேதம் மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்கிறார், ஆண்டவரே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதிரும் என்று சொல்லுகிறார். பாதி வயதில் மரிப்பது தேவனுடைய சித்தமா? சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மரிப்பது தேவனுடைய சித்தமா? வாலிபத்தில் மரிப்பது தேவனுடைய சித்தமா? நம்முடைய ஓட்டத்தை முடித்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதற்கு முன்பாக நாம் சரிதியாய் மரித்து போவது தேவனுடைய சித்தமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் வேத புத்தகத்தில் இருந்து பார்க்க போகிறோம். நாம் இந்த உலகத்தில் எந்த விதமான ஐடியா வச்சிருந்தாலும், எந்த விதமான அபிப்பிராயங்கள் வைத்திருந்தாலும், தத்துவங்கள் வைத்திருந்தாலும், ஃபைனல் கடைசி வார்த்தை நாம் எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேத புத்தகத்தில் இருந்து. ஏனென்றால் இது தேவனால் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டம், தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இப்ப வேத புஸ்தகத்தில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோமானால் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் இல்லாமலேயே மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடும். காரணம், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனபடியால் மரண கண்ணிகளை அவன் மனுஷனுக்கு முன்பாக கொண்டு வைக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வேதம் மெய்யாகவே ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அல்லது இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த வாழ்க்கையை விரும்புவோம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் இப்படி சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கவனிங்க, தேவன் சொல்லுவது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation என்று சொல்லுகிறார். சங்கீதம் 71ஆம் அதிகாரம் அதனுடைய 18 வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமுள் மயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று இங்கே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். பாருங்கள், இந்த சந்ததிக்கு உமது வல்லமை, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் வாழ்கிற சந்ததிக்கு தேவனுடைய வல்லமையை நாம் சொல்ல வேண்டும். அதுபோல இன்னும் வரப்போகிற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். வரப்போகிற ஜனங்கள் யார்? இப்ப எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பேர பிள்ளைகள் வரப்போகிறவர்கள், அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் புதிதாய் பிறந்து வளர்ந்து வர போகிறவர்களுக்கு நான் தேவனை குறித்து சொல்ல வேண்டும். அடுத்து அவர் சொல்லுகிறார், உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்கிறார். இது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தேவனிடத்தில் செய்கிற ஒரு விண்ணப்பம். இது ஒரு தேவ சுத்தமாகவே இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனுஷனும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
யோபின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யோபு இப்படி சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர் என்று சொல்கிறார். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல, தானியத்தை எப்பொழுது அம்பாரத்தில் சேர்ப்பார்கள்? தங்கள் வீட்டிலே கொண்டு சேர்ப்பார்கள். அது முதிர்ந்து தானாக உதிரக்கூடிய அளவிற்கு முதிர்ச்சி அடைந்த பின்புதான் அதை கொண்டு வருவார்கள். சொல்லுகிறார், தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேருவது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர் என்று சொல்கிறார். இது தேவனுடைய சுத்தத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு வசனம். பைபிளிலே ஆதி காலங்களிலிருந்து வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? யாராகிலும் பைபிளிலே தேவனுடைய பிள்ளைகள் பாதி வயதில் எடுக்கப்பட்டார்களா, சிறு வயதில் எடுக்கப்பட்டார்களா என்பதை குறித்து நாம் படித்து பார்த்தால் மெய்யாகவே வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய முற்பதமாகிய ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்து இளைப்பாறுகிற ஒரு தன்மையை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது தேவனுக்காக செய்கிற ஊழியத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலும் சமாதானமும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், இனி நான் எல்லாவற்றையும் முடித்தாகிவிட்டது, என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், சமாதானத்தோடு நான் என் பிதாவிடத்திலே சேருவேன் என்கிற அந்த திருப்தி வாய்ந்த அந்த வாழ்க்கையை தான் இங்கே தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்கிறார். நீ சமாதானத்தோடே ஒரு பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறைய வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டார். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் அவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல நிறை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் ஏன் உங்களுக்கு நான் போதிக்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது விசுவாசம் வருகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் எத்தனை காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் கேட்கும் பொழுது நாம் ஆயத்தமாகிறோம். எப்படி ஆயத்தமாகிறோம்? எந்த ரீதியிலும் மரணமானது நம்மை எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினாலே நிலை நின்று அந்த வார்த்தையினாலே நாம் கடைசி வரையிலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். அதுபடினால தான் வேத வசனங்கள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. இவனை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தெளிவடைகிறோம். அடுத்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இப்படி சொல்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் சகல காரியத்திலும் அவரை ஆசீர்வதித்திருந்தார். இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை அந்த மனுஷன் அனுபவிக்க வேண்டுமானால் தேவன் ஆசீர்வதித்து முடிக்கும் வரையிலும் அவன் ஜீவனோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பதற்கு முன்பாகவே அநேகர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டு விடுவார்கள். அவருடைய ஆத்மா திருப்தி இல்லாத ஒரு ஆத்மாவாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும். ஆனால் தேவனால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டு பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் செல்லும் பொழுது அவன் மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் இளைப்பாறுதலும் உள்ளவனாக அமைதியோடு சாந்தத்தோடு தேவ சமூகத்திற்கு அவன் கடந்து செல்கிறான். இந்த அனுபவத்தை தான் தேவன் இங்கே ஆபிரகாமுக்கு சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
அதற்கு பிறகு பாருங்கள், ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவு யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தகப்பனாகிய ஆபிரகாம் பூரண வயதுள்ளவராய் இருந்து நரை மயிரும் பூரண வயதும் உள்ளவராய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த யாக்கோபு மரிக்கும் பொழுது ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் எப்படி சொல்கிறார், அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து தன் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்லி 16 சொல்லுகிறார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடக்கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். யாக்கோபு முதிர் வயதில் மரிப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு மரிக்கும் பொழுது பாருங்கள், யோசேப்பு குமாரர்கள் எல்லாரும் கூட இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து 12 கோத்திர தலைவர்களையும் ஆசீர்வதித்து, தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து, தன் சந்ததியை ஆசீர்வதித்து முடிக்கும் பொழுது அவருடைய காலை அப்படியே தூக்கி கட்டிலே வைத்து அப்படியே படுத்து தன் பிராணன் போக அவர் மரிப்பதை பார்க்கிறோம். அவருக்கு தெரிந்திருக்கிறது நாம் எப்பொழுது நம்முடைய ஜீவன் போகும் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு முன்பாக அவர் அவர்கள் எல்லாரும் அழைத்து ஆசீர்வதித்து அற்புதமாய் இந்த உலக ஓட்டத்தை முடித்து சமாதானத்தோடு இளைப்பாறலுக்குள் செல்வதை பார்க்கிறோம். இதே போலத்தான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 34:7 வாசிக்கும் பொழுது, மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தால் அவன் கண் இரண்டையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடி கிளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 24:29 வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாய் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தார். இவர்கள் எல்லாருமே தேவன் கொடுத்த தங்கள் ஓட்டத்தை அற்புதமாக முடித்து அமைதியோடும் சமாதானத்தோடும் அவர்கள் இளைப்பாறலுக்குள் பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாவில் மிக முக்கியமான ஒருவர் தாவீது. இந்த தாவீதை குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:26 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷம் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். பாருங்கள், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். இந்த வாழ்க்கை தான் தேவனால் மெய்யாகவே கொடுக்கப்பட்ட அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. உபாகமம் 4:40 நாம் வாசிக்கும் பொழுது, வேதம் முழுவதிலும் தேவன் ஒரு மனுஷன் பூமியில் எவ்வளவு காலம் ஆள வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவான வார்த்தைகளை நமக்காக வைத்திருக்கிறார். உபாகமம் 4:40 நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்னாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவா என்றார். தேவன் பாருங்கள், நம்முடைய ஜனத்திற்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருந்தார். எதற்கென்று சொன்னால், அதை அவர்கள் கடைபிடித்து வாழும் பொழுது, கிறிஸ்துவர்களாக வாழ்கிறதுனால அல்ல, தேவனுடைய கற்பனைகளின்படியும் பிரமாணங்களின்படியும் கடைபிடித்து வாழும் பொழுது தேவன் அவர்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 5:33 வாசிக்கும் பொழுது, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாம் நடக்க கடவீர்கள். தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நீங்கள் வாழ்கிற தேசத்திலே பிழைத்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் கர்த்தர் விதித்த வழிகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 5:16 வாசிக்கும் பொழுது அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும்? நாம் வாழ்ந்திருக்கிற தேசத்திலே நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்காகவும் நன்றாயிருப்பதற்காகவும் தேவன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். என் வாழ்நாள் பிராயத்திலே, என்னுடைய வாழ்நாள் காலத்திலே தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாத திரளான பேர் இந்த உலகத்திலே பாதி வயதில் எடுக்கப்பட்டு போனதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவதன் மூலமாக மெய்யாகவே நீடித்த நாட்களை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். உபாகமம் 6:1-3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி, பாருங்கள், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுகிறபடினால் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கட்டளைகளும் கற்பனைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு என்றால் கவனமாயிரு என்று தேவன் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஜனங்கள் பூரண வயதுள்ளவர்களாக வாழ்ந்து தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்தி சமாதானமாக இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உபாகமம் 11:9 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தருங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும் படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்களாக என்று சொல்லுகிற பாருங்கள், நீடித்து வாழ்ந்து இருக்கும் படிக்கும். உபாகமம் 17:20 வாசிக்கும் பொழுது, அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். பாருங்க, தேவனுடைய புஸ்தகத்தினுடைய ஒரு பிரதியை வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதை படித்து அதன்படி வாடும் பொழுது அவனும் அவன் தலைமுறைகளும் அவன் வாழ்கிற தேசத்தில் நீடித்த நாட்களாய் வாழ்வார்கள் என்று தேவன் மிக மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். உபாகமம் 32:46 வாசிக்கும் பொழுது அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாக இருக்க நீங்கள் அவர்களை கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது? நீ வாழ்கிற தேசத்தில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும். நீ நீடித்த நாள் வாழ வேண்டும். அது வாழ்வதன் மூலம் தேவன் தருகிற நன்மைகளை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். உபாகமம் 30:20 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உன் ஜீவனும் தீர்க்காயுஷமானவர் என்றார். இந்த வசனத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில மரணத்தை ஜெயிக்கும்படி இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள். வேதத்திலே நீதிமொழியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே மனுஷன் பூமியில் வாழ்வதை குறித்து தேவனுடைய சித்தம் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவையில் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷன் வருஷங்கள் விருத்தியாகும். தேவன் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய சித்தம் என்ன? அவராலே நம்முடைய நாட்கள் பெருக வேண்டும், நம்முடைய ஆயுஷன் வருஷங்கள் விருத்தி அடைய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன? அவராலே நம் நாட்கள் பெருக வேண்டும், நம் ஆயுஷன் வருஷங்கள் விருத்தி ஆக வேண்டும். நீதிமொழிகள் 10:27 நாம் வாசிக்கும் பொழுது,
கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். என் வாழ்நாள் காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி முதியோர் வயது வரையிலும் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றதையும், துன்மார்க்கர்கள் சடிதிலே நாசமடைந்து பாதி வயதிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதையும் என் சொந்த கண்களால் கண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை எல்லா காலங்களுக்கும் உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 21:4 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுஷை அளித்து. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் நீங்கள் ஆயுஷை கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு தீர்க்க ஆயுஷை தாரும், என் வாழ்நாளை பூரணப்படுத்தும், எனக்கு நீடித்த ஆயுளை தாரும், நான் இந்த உலகத்தில் உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நீர் என் மேல் கிருபை ஆயிரும், என் பிள்ளைகளை காணும்படி நீர் எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ண வேண்டும் என்று கேட்பதோடு கூட தேவனுடைய கற்பனைகளின்படி அற்புதமாய் வாழ்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருந்தோமே ஆனால் கர்த்தர் மெய்யாகவே நமக்கு தீர்க்க ஆயுசை தருவார். நீதிமொழிகள் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி இருக்கிறது, அதன் வலதுகையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக தேவன் தம் ஜனம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நீதிமொழியின் புத்தகம் 28:16 நாம் படிக்கும் பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பொருளாசை வெறுக்கிறவர் தீர்க்க ஆயுசை பெறுவார். பாருங்கள், அநேகர் காலத்துக்கு மரிப்பதற்கு காரணம் பொருளாசை. பொருளாசை ஒருவன் வெறுத்தால் தீர்க்க ஆயுசை பெறுவார். ஆபிரகாம் முதல் கொண்டு ஏனோக்கு முதல் கொண்டு நாம் வேதத்தை படித்து பாருங்கள், தீர்க்க ஆயுசோடு வாழ்ந்த எல்லாருமே பொருளாசையை வெறுத்தவர்கள், பொருளாசையுடையவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பாதி வயதிலே மரித்து போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இக்காலம் பொருளாசையின் காலம். உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் பொருளாசையை பின்பற்றி வாழ்கிற இந்த காலத்திலே மரணம் அதிகமாக இருக்கிறது என்பதும் உண்மை, வியாதிகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் உண்மை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள், உங்களுடைய குடும்பங்கள் வாழ்கிறது, உங்களுடைய மனைவி புருஷன் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள் வாழ்கிறது, உங்களுடைய பெற்றோர்கள் வாழ்கிறார்கள். இவர் மத்தியில நீங்கள் வாழும் பொழுது வேத வசனம் என்ன சொல்கிறது? தானியமானது முதிர்ந்து அம்பாரத்தில் சேர்க்கப்படுவது போல என் முதிர் வயதில் சேர்க்கப்படுவேன் என்கிற வார்த்தையை நீங்கள் எப்போதும் சொல்ல வேண்டும். இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது பிசாசானவன் அதை கேட்டு உங்களை விட்டு ஓடி போவார். பிசாசுக்கு மரணம் ரொம்ப பிடிக்கும். தேவன் மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இப்ப தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லும் பொழுது மரணத்தின் ஆவிகள் ஓடிவிடுகிறது. இந்த கொரோனா காலத்தில் கூட இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி தேவன் தம்முடைய ஜனத்திற்கு தீர்க்க ஆயுசை வைத்திருக்கிறார், நீடித்த நாட்களை வைத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நான் வாழ்கிற தேசத்தில் என் பிள்ளைகளோடும் என் குடும்பத்தோடும் நான் வாழ்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்கிற இப்படிப்பட்ட வசனங்களை வேதத்திலிருந்து, குறிப்பாக உபாகமத்தின் புத்தகத்தில் மட்டுமே நிறைய வசனங்கள் வருகிறது. சங்கீதத்தில் நிறைய வசனங்கள் வருகிறது. இந்த வசனங்களை எடுத்து நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து தியானிக்கும் பொழுது மரண பயம் போய்விடும். வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசு இயேசு கிறிஸ்து ஜெயித்து மரணத்தினுடைய திறவுகளை அவன் கையிலிருந்து பிடுங்கி அவன் தலையை நசுக்கின இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள், உண்மையோடு வாழ்கிறவர்கள், உத்தமமாய் வாழ்கிறவர்கள், சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள், தீர்க்காயுசோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிள்ளைகளை கண்டு தேவன் அருளுகிற எல்லா நன்மைகளை இந்த உலகத்தில் அனுபவித்து அற்புதமாய் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கத்தக்கதாக உங்கள் இருதயத்தில் இந்த வசனங்களின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நியாயாதிபதியின் புத்தகம் 6:23 ஒரு வசனம் இருக்கிறது. அங்கே கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் ஒரு வியாதியில் அல்லது ஒரு பயங்கரமான பிரச்சனையில அகப்பட்டிருக்கலாம். நீங்கள் சாவதில்லை, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு வேத வசனங்களை விசுவாசியுங்கள். தேவனுக்கு நீடித்த ஆயுளை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனபடியால் நான் நீடித்த நாட்கள் வாழ்ந்திருந்து என்னுடைய கிரியைகளை ஓட்டத்தை முடித்து நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த அனுபவத்திற்கு பிறகுதான் நான் இந்த உலகத்தை விட்டு செல்வேன் என்று நீங்கள் உங்கள் நாவினால் இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவது மட்டுமல்ல,
பிசாசுக்கு வசனத்தின் மூலம் எதிர்த்து நின்று உங்களை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் வேத வசனம் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும், பாதியிலே சாகக்கூடாது, இளவயதிலே சாகக்கூடாது, உலகத்தின் நன்மைகளை காணாமல் சாகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறபடியே நாம் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் இந்த விசுவாசத்தில் இருக்க தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.